தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 1 யூஸ் பண்ணி எனக்கு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் பீட் கோடை வந்து நமக்கு ரைட் பண்ணணும், அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 2 யூஸ் பண்ணி 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு எல்இடி எனக்கு வந்து ஆன் ஆஃப் ஆகணும், அந்த கோடிங்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மெத்தடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஆஸ் இன்க்ளூட் PIC.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்இடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி கமாண்டுக்கான ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன், நான் வந்து 4 பிட் எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை 8 பிட் எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை என்ன பண்ண போகிறேன், 4 பிட் எல்சிடி தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ட் டிலே டைமர் அன்சைன்டு இன்ட்டு டைமர் அப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம டைமருக்கு வந்து இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் கோடிங் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டைமருக்கு வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணாமல் நம்ம வந்து டேட்டா வந்து ரைட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன சொன்னேன், இதில் வந்து மேக்ஸிமம் டிலே வந்து எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னு சொன்னோம், 65 மில்லி செகண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும்னு சொன்னோம். அப்போ அந்த 65 மில்லி செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்போது அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா மினிமம் டிலே மேக்ஸிமம் டிலே அதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ PR2 வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீஸ் கலர் வேல்யூ வந்து 255 வச்சுருக்கேன். இங்கே ஏன் 255 கொடுத்துருங்க அப்படின்னா நம்மளோட மேக்ஸிமம் டைம் டிலே என்னது 65 மில்லி செகண்ட்ஸ். அப்போ 65 மில்லி செகண்ட்ஸ்க்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா PR2 வேல்யூ வந்து 255 செட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ரீசன் கிடையாது. டைமர் 2 வந்து எனேபிள் பண்ணிட்டு அப்போ டைமர் 2 இன்டரப்ட் வந்து வருதான்னு செக் பண்ணுறேன். டைமர் 2 இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இனிஷியலாக 1 செட் ஆகும். அப்போ 1 வந்துச்சுன்னா நாங்கள் வெயில விட்டு வெளியே வந்துடும். வெயில விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், டைமர் 2 IF வந்து எகைன் 0 பண்ணிட்டு டைமர் 2 வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிசபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, எகைன் அந்த கோடிங்கில் வரப்போ எனக்கு என்ன ஆகும், எனேபிள் ஆயிடும். அப்போ நான் எத்தனை டைம்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அந்த டைம்ஸ் என்ன ஆகும், டைமர் 2 வந்து எனேபிள் ஆகிட்டு டிசபிள் ஆகிடும். ஏன்னா இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா டைமர் டிசபிள் பண்ணிட்டு எகைன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டைமரை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். வேறுலாம் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிஸ் டி அப்படின்னு நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஏன் ட்ரிஸ் பி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்இடிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிஸ் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்சிடிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைமர் வந்து இங்கே இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணல. ஓகே, டிலே MS2 மில்லி செகண்ட்ஸ். அடுத்து ஃபஸ்ட் காலமில் எனக்கு வெல்கம்னு பிரிண்ட் பண்ணேன். அடுத்து டைமர் 2 ஸ்டார்ட்னு சொல்லிட்டு எல்இடியை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிலே டைமர் 83 டைம்ஸ் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஏன் 83 டைம்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 செகண்ட்ஸ்க்காக நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த விஷயம் இல்லை. இப்போ என்ன கோடிங் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். கோடிங்கை கம்பைல் பண்ணிட்டு இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணனால டைமர் 2 ஸ்டார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணால் அப்படியே நான் வெல்கம்னு வந்து டைமர் 2 ஸ்டார்ட் ஆகிட்டு வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக பார்த்ததில் வந்து மேக்ஸிமம் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 5 மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கல. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. ஓகே, ஆஸ்லாஸ்கோப்போட டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகலை. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், டீபக்கில் போய்ட்டு டிஜிட்டல் ஆஸ்லாஸ்கோப் அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசின்னு இருக்கிறது வந்து டிசின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து வேவ் ஃபார்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து எவ்வளோ சின்னதாக வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த ஆட்டோ மோடை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஏன்னா ஆட்டோ மோடில் வந்து எடுத்தால் தான் நமக்கு என்ன ஆகும், அப்படியே கான்ஸ்டண்ட்டாக நிற்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்க்ரோலிங்கில் தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே நான் வந்து வேரியேஷன் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து வேவ் ஃபார்மை நம்மளால் ஷோ பண்ண முடியும். இப்போ வேவ் ஃபார்மை நான் ஷோ பண்ணியிருக்கேன். அதோட லென்த்து வித்து இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ எகெயின் ஒரு டைம் ஆட்டோ மோடை கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஆன் ஆகுது, இந்த இடத்துல ஆன் ஆகிட்டு எகெயின் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதிலேருந்து ஒரு 760 அப்படிங்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, 2 செகண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ 3 செகண்ட்ஸ் இங்கே வந்துருச்சு. அப்போ 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வெளியே போயிடும். அதனால் நம்மளால் ஷோ பண்ண முடியல. ஆனால் இதில் வந்து கரெக்டாக 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ 4.8 செகண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் வரும் அவுட்புட். இதில் எந்த இஷ்யூம் இல்லை. நீங்கள் ரியல் டைம் ஆஸ்லாஸ்கோப்பில் வந்து செக் பண்ணி பாருங்கள், அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் எந்த இஷ்யூம் இல்லை. அந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த அதெல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.